இன்னைக்கும் சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்துல இருக்காரு. ஒரு அழகான சோமவார பிரதோஷம். கீழ் கொருக்கை அப்படிங்கிற இடத்துல தஞ்சை மாவட்டத்துல பிரம்ம ஞானபுரீஸ்வரர் இந்த ஆலயம் தான் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டியது. ஸோ இது கும்பராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் மற்றும் மகர ராசியில இருக்கக்கூடிய அவிட்டம். இந்த ஆலயத்தினுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஒரு அழகான கோவில். இங்க வந்து 2, 3 விஷயம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தெரிந்து கொண்டு நீங்க ஆலயத்துக்கு போனீங்கன்னா நல்லது. நந்தி தேவருக்கு இங்க 2 நந்தி இருக்காங்க. நந்திக்கு வந்து வேர்க்கடலை மாலை அல்லது முந்திரி மாலை. இத அவிட்ட நட்சத்திரத்தன்று போட்டு மனசார பிரார்த்தனை பண்ணீங்கன்னா, உங்க பிரார்த்தனைகள் நிறைவேறும். 2வது அடி பிரதக்ஷணம் பண்ணணுமா. இங்க இருக்கக்கூடிய மண்ணுல நல்ல நம்மளுடைய கால்கள் வந்து அந்த கால்களுக்கு நடுவுல நமக்கு வந்து கேப் இருக்கு இல்லையா? அது பதியிற அளவுக்கு இந்த மண்ணுல வந்து நம்ம கால்களை பதித்து அடி பிரதட்சணம் செய்தால், அதுவும் அவிட்ட நட்சத்திரத்தன்று அவிட்ட நட்சத்திரக்காரர்களும் செய்யலாம், மற்றவர்களும் செய்யலாம். கல்வியில் மேம்பெறவும், நம்மளுடைய வணிகம் அதாவது பிசினஸ் நல்லா வர்றதுக்கும் இந்த ஆலயம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார். ஸோ பிரம்மாக்கு வந்து ஞானத்தை திரும்ப பெற்றது அவிட்ட நட்சத்திரத்தில். ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிரம்மாவுக்கு மீண்டும் ஞானத்தை கொடுத்தார் சிவபெருமான். மது கைடபர்கள் அப்படின்னு 2 அசுரர்கள் இருந்தாங்க இல்லையா? அவங்க பிரம்மாட்ட இருந்து வேத புத்தகத்தை எடுத்து கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டாங்க. அதுல மகாவிஷ்ணு வந்து அதை மீட்டு கொடுத்தார். அப்பவும் பிரம்மாவுக்கு வந்து படைப்பு தொழிலை திரும்பி புதுப்பிக்க முடியல. அப்ப அவர் விஷ்ணு கிட்ட கேட்கும் பொழுது, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சந்திர புஷ்கரணி இந்த இடத்துல போய் நீங்க தபஸ் பண்ணுங்க. இந்த சிவனை வழிபட்டால் உங்களுக்கு மீண்டும் ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ பிரம்ம ஞான புரீஸ்வரராக இந்த ஆலயம் வந்து ஈஸ்வரன் வந்து அவருக்கு அந்த பெயர் தான்.